Hello everyone, welcome to Microbiology in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி வந்து மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வந்து எப்படி வந்து நம்ம வந்து மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக் அப்படினால எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். சோ நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்த क्वेश्चनல ஒண்ணு நம்ம வந்து எப்படி வந்து ரீசன்ட்டா வர மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. நான் சைட்ல வந்து அதை வந்து பின் பண்றேன். எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வந்து நீங்க வந்து ஜெனரலாவே கூகுள்ல வந்து ரீசெண்டா பப்ளிஷ் பண்ண புக்ஸ், சோ ரீசென்ட்லி பப்ளிஷ்டு மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸ் இன் 2020 to 21 அப்படின்னா 21 to 22 இந்த டைம்ல கொடுத்த புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து ஆல்ரெடி நீங்க பப்ளிஷ் ஆன புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அனந்த நாராயணன் எழுதின புக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அவர் எழுதின புக்ஸ்ல இப்ப ரீசெண்டா என்ன எடிஷன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்குது அப்படிங்கறத பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கோராலையும் நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா யாராவது உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. நல்ல ஃபீல்டுல இருக்கிறவங்க வந்து அந்த ஃபீல்டுல நல்ல கிரேட் லெவல்ல இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. சோ வந்து நீங்க வந்து அதுக்குரிய ஆன்சர் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணிருப்பாங்க. சோ அதுல இருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ நான் இதுல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து Z லைப்ரரி வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் புக் லைப்ரரி. நீங்க வந்து இதுல வந்து மெடிக்கல் புக்ஸ் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மைக்ரோபாலஜி புக்ஸ், எந்த புக்ஸ், நாவல்ஸா இருக்கலாம், எந்த புக்ஸா இருந்தாலும் நீங்க வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். Z லைப்ரரி வந்து நீங்க என்ன, நான் இதுல வந்து நிறைய புக்ஸ் டவுன்லோட் பண்ணி நான் வந்து என்னோட யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். என்னென்ன புக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்னென்ன புக்ஸ் வந்து படிச்சேன் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். சோ வந்து இம்யூனாலஜி புக், QB எழுதுனா இம்யூனாலஜி புக் வந்து நான் வந்து படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸ் பை பீட்டர் ருசல் அவங்க எழுதின புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அனந்த நாராயணன் அண்ட் பணிக்கர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி, இந்த 3 புக்ஸுமே நான் வந்து என்னோட யூஜி அண்ட் பிஜி ரெண்டுக்குமே நான் வந்து படிச்சேன். சோ என்னோட புக்ஸ் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். வந்து நிறைய காலேஜ்ல வந்து நம்ம யூஜி வந்து இப்பதான் ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நம்மளுக்கு வந்து நோட்ஸ் வந்து மேம் வந்து எழுதி தான் கொடுப்பாங்க. சோ மேம் எழுதி கொடுத்த நோட்ஸ் தான் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பட் எனக்கு வந்து நான் யூஜி பண்ணும் போதே மேம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் தான் நோட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. செகண்ட் இயர்ல இருந்து நீங்க வந்து நித்யமான ஒரு மேம் இருந்தாங்க, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மேம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு நீங்க வந்து புக் வந்து நீங்க எந்த புக்கை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா நான் எந்த ரிட்டன் நோட்ஸ் நான் தரமாட்டேன், நீங்களா படிச்சு நீங்களா நோட்ஸ் எடுத்து உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த டைம்ல தான் நான் வந்து எனக்கு வந்து ஈவினிங் காலேஜ் தான். சோ மார்னிங் வந்து நான் ஃப்ரீயா இருக்க டைம்லாம் வந்து லைப்ரரியில போய் உட்காந்து புக்ஸ் வந்து நோட்ஸ் எடுப்பேன். பிளஸ் வந்து எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா வந்து அந்த புக்கை வந்து நம்ம சைன் பண்ணி வாங்கிட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம்ல. சோ அந்த மாதிரி சிஸ்டம்ல தான் நான் வந்து எல்லா புக்ஸுமே எனக்கு எந்தெந்த புக்ஸ்ல வந்து எனக்கு வந்து நீட்டா வந்து நோட்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். சோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து புக்ஸ் பத்தின ஒரு நாலேஜ் இருக்காது. எந்த ஆத்தரா இருந்தா என்ன நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து புக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்குவோம். இதை நான் எப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க மேம் வந்து எழுதி கொடுக்குற நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஒரு 1 பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 1 பேஜ் ஃபுல்லா உங்க மேம் வந்து ஒரு 10 மார்க் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 மார்க் கொஸ்டின் நீங்க வந்து ஃபுல்லா படிக்கிறீங்க, நைட்டு ஃபுல்லா படிக்கிறீங்க. மறுநாள் காலைல எக்ஸாம்ல போய் எழுத போறப்ப அதுல வந்து இன்கேஸ் 15 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரப்போது 4 லைன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ல நம்மளோட சிஸ்டம் வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ஸ்பூன் ஃபீடிங்ல தான் நம்ம படிக்கிறோம். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஊட்டி தான் நம்ம படிக்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம எப்ப வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் நம்ம காலேஜ் என்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளோட புக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ அதில் எழுதுறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. இது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட சிச்சுவேஷனை நான் சொல்றேன். என்னோட யூஜில நான் வந்து அப்பதான் நான் வந்து புதுசா வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸ்கூல்ல எல்லாமே ஒரு புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே டிட்டோவா இஸ் வாஸ் டெஃபினிஷன் கூட மாறாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ நம்ம பிஜில தான் வந்து யூஜிலையும் பிஜிலையும் தான் நம்மளோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் என்ன, நம்ம எப்படி வந்து படிக்கிறோம், நம்ம எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்றோம், இது எல்லாமே நம்மளுக்கு அப்பதான் வந்து புரியும். சோ ஓகேவா? சோ எந்த அளவுக்கு நம்ம வந்து புக் வந்து ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் வந்து ஒரு பிராடான நாலேஜ்ல இருக்கும். ஓகேவா? சோ வந்து புக்ஸ் வந்து நிறைய ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அந்த டைம்ல எனக்கு ஸ்மார்ட் போன் வந்து கிடையாது யூஜி படிக்கிறப்ப. சோ நான் வந்து
மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைப்ரரியில தான் யூஸ் பண்ணுவேன். இப்பயுமே லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம என்னதான் வந்து பிடிஎஃப்லாம் வச்சு நம்ம படிச்சாலும் நம்ம கையில ஒரு புக்கை வச்சு நம்ம ரீட் பண்ற மாதிரி ஒரு அந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. அந்த புக்கை வச்சு நம்ம படிக்கிற சுகம் வந்து அது வேற. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்க வந்து லைப்ரரி புக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் லைப்ரரி இருந்துச்சுன்னா அந்த லைப்ரரி புக்ஸையும் நீங்க வந்து சைன் பண்ணி ப்ராப்பரா வந்து புக்கை ஹேண்டில் பண்ணி ப்ராப்பரா ரிட்டர்ன் பண்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இசட் லைப்ரரி அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் புக் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கூகுளில் வந்து நீங்க வந்து இசட் லைப்ரரி அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து torrent.ez அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டுக்கு அடியில தான் வந்து இசட் லைப்ரரி வந்து வருது. இந்த torrent.ez அப்படிங்கிறதுல வந்து ஒரு 10 வெப்சைட் வந்து இதுல வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. இந்த 10 வெப்சைட்டுமே வந்து உங்களுக்கு வந்து புக்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடியது. அப்படின்னா வந்து இந்த நாவல்ஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல, சுஜாதா அந்த மாதிரி நாவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த நாவல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆடியோ ஃபார்ம்லயே நீங்க வந்து கேட்டுக்கிற மாதிரியான புக்ஸ் ஃபார்ம்ல இ புக் ஃபார்ம்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து இசட் லைப்ரரி வந்து இருக்குது. இந்த இசட் லைப்ரரியில வந்து நீங்க வந்து என்ன புக்ஸ் வேணாலும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து வாட் எவர் நீங்க எந்த ஸ்டூடெண்டா வேணாலும் இருக்கலாம். லைஃப் சயின்ஸ் புக் எல்லா புக்குமே இந்த இசட் லைப்ரரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறது வந்து இதுல வந்து நான் லிங்க் பண்றேன். சரி, இப்போ கூகுளில் வந்து இசட் லைப்ரரின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இசட் லைப்ரரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. izlive.organization org அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து புக்ஸு ஆர்டிகல்ஸு எதுனாலுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எப்போ வேணாலும் என்ன புக்ஸ் வேணாலும் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து ஜென்ரல் சர்ச், ஃபுல் டெக்ஸ்ட் சர்ச்னு 2 இருக்குது. இல்லை ஜென்ரல் சர்ச்லேயே நான் வந்து புக்கோட ஆத்தர் நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஜெனட்டிக்ஸ் பை பீட்டர் ருசல் அப்படிங்கிற அந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதில் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எந்த புக்கும் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் ஜே எழுதுன ஃபுட் மைக்ரோபயாலஜி புக்கை கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஃபுட் மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக் பை ஜேம்ஸ் ஜே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புக் வந்து நிறைய என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது 500+, 600+ எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே பாருங்கள், ஐஜெனட்டிக்ஸில் வந்து புக் 500+ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுது பாருங்கள். அதில் வந்து பீட்டர் ஜே ருசல் எழுதுன எத்தனை எடிஷன்னாலுமே உங்களுக்கு வந்து இருக்குது. இயர் 2011 எடிஷன் இருக்குது, 2014 எடிஷன் இருக்குது, 13 எடிஷன் இருக்குது, 2009 எடிஷன் இருக்குது. ஸோ எல்லா எடிஷனுமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ எம்பி அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபைல் வந்து எவ்வளோ எம்பி இருக்குது, கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஜெனட்டிக்ஸில் பீட்டர் ருசல் எழுதுன 2011 எடிஷன் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 87.78 MB. கீழே வந்து டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ வேறு ஏதாவது புக்ஸில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, நம்மளோட சாய்ஸ் வந்து என்னென்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அவங்க நிறைய புக்ஸ் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் புக் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இசட் லைப்ரரிக்கு அடுத்து நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா PDF டிரைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த PDF டிரைவ் அப்படிங்கிறதுல வந்து நீங்க எல்லா புக்ஸுமே நீங்க வந்து PDF நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PDF டிரைவ்ல வந்து நீங்க வந்து மைக்ரோபாலஜி புக்ஸ் மட்டும் இல்ல, எந்த விதமான புக்ஸா இருந்தாலும் நீங்க வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ ஒரு ஆர்டிகல் பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ISBN அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் எடுத்து வந்து நீங்க கொடுத்தீங்கனாலே அந்த ஆர்டிகல்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சார் இப்போ நான் PDF டிரைவ் புக்ஸ் அப்படின்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகும். PDF டிரைவ் சர்ச் அண்ட் டவுன்லோட் PDF ஃபைல்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்குதுல, இதில் வந்து நீங்கள் என்ன புக்கும் அதனால சர்ச் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். கீழே வந்து எவ்வளோ புக்ஸ் இருக்குது அது ரிலேட்டடாக அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. 79 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து என்ன புக்கு உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே வரலாம். என்ன டெக்ஸ்ட் புக், என்ன ஆத்தர் எழுதுனது, அனந்த நாராயணன் பணிக்கர் டெக்ஸ்ட் புக், இது வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க? 40,000க்கு மேலே நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 40,000 மெம்பர்ஸ்க்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸோட. இத்தனாவது எடிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்வயர்ட் புக் இருக்குதோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் மட்டும் கொடுத்தா போதும். நான் ஒரு புக்குக்கு மட்டும் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் டெக்ஸ்ட் புக் அண்ட் அனந்த நாராயணன் பணிக்கர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபாலஜி கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து 34.09 MB
இங்கிலீஷ் புக் தான். ஸோ வந்து ப்ரிவியூ டவுன்லோடும் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் உங்களோட ஃபைல் மேனேஜர். பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் டிரைவுக்கு அடுத்து நான் எதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா மை புஸ்டாக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. மை புஸ்டாக் நான் வந்து அதோட லிங்கையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மை புஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்து வர வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா வந்து ஃப்ரீ புக் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து அதுக்குள்ள வந்து ஃப்ரீ புக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த புக்கு சொந்தமாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரீ புக்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஃப்ரீ புக்ல நம்ம தேடக்கூடிய அந்த புக்ஸ் வந்து இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி பை அனந்த நாராயணன் பணிக்கர் புக் இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த புக் வந்து எனக்கு வந்து இருக்குதா அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். ஸ்டாக்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த புக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த புக் வந்து கிடைக்காது. இன்கேஸ் நீங்க தேடுற புக் வந்து உங்ககிட்ட அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த புக் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. நீங்க டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா அந்த புக் வந்து திரும்ப நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். இந்த புக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வீட்லயே வந்து ஹேண்ட் புக்கை வந்து நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். பிடிஎஃப் இல்லாம ஜெராக்ஸ் இல்லாம நீங்க வந்து ஜென்ரலாவே நேச்சுரலான அந்த புக்கை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நான் வந்து பின்னாடி வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா நான் பார்க்க ஓகே மை புஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். மை புஸ்டாக்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீ புக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு ஐக்கான் இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சர்ச் பண்ணணும் என்ன புக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையோ. புக் பை ஆத்தர் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன புக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் எந்த புக்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன புக்கு ரெக்வயர்டாக இருக்கோ அந்த புக்கோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் ஒரு புக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாமல் இருக்குது. டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி பை ஜெயராம் பணிக்கர். எல்லாமே ஆல்ரெடி யாரோ வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு புக் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லாமல் ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஜெயராம் பணிக்கர் புக் கண்டிஷன் குட் அண்ட் ரீடபிளாக தான் இருக்குது. ரீடபிள் பண்ணிக்கலாம் நீங்கள். எம்ஆர்பி வந்து ஃப்ரீ தான். பே ஒன்லி ஃபார் ஷிப்பிங் அண்ட் ஹேண்ட்லிங். எவ்வளோக்கு வந்து நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து உங்கள் அட்ரஸை கொடுத்து எதுக்காக உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற நீங்கள் ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஃபைல்ஸ். இது வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நான் பிஜி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டெலகிராம் ஃபைல்ஸ் தான் நிறைய புக்ஸ் தான் நான் டவுன்லோட் பண்ணேன். உங்களுக்கு என்ன இந்த டெலகிராம் ஃபைல்ல தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலகிராமுக்குரிய ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அந்த புக்ஸை பத்தின ஒரு ஜென்ரலான அந்த ஆத்தர் என்ன, அதோட டெக்ஸ்ட் புக் நேம் என்ன, இதை பற்றி தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து போதும். டெலகிராமுக்குள்ள என்டர் பண்ணதுக்கு அப்புறமா மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படி இல்லைன்னா மைக்ரோபயாலஜி புக் லைப்ரரி இந்த மாதிரி நிறைய வெப்சைட் நிறைய பேஜஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நிறைய பேஜஸ்ல உங்களுக்கு எந்த பேஜ் வந்து உங்களுக்கு விருப்பமா இருக்குதோ, எந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு தேவையான அந்த புக்ஸ் எல்லாமே ரெஃபர் புக்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குதோ, ஸோ நீங்க அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க ஃபைல் மேனேஜர்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல வந்து சேவ் ஆயிரும். ஸோ அண்ட் தென் நீங்க போன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா டேட்டா கேபிள் மூலமா சிஸ்டம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்க சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் ஃபைலில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு மைக்ரோபயாலஜி அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லைப்ரரி ஆஃப் நிறைய பேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. லைப்ரரி ஆஃப் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அனந்த நாராயண் பணிக்கர் டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி அண்ட் தென் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஃபைல் மேனேஜர் நீங்கள் அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். டயக்னோஸ்டிக் மைக்ரோபயாலஜி 14th எடிஷன் இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே உங்களுக்கு வந்து ஆத்தர் நேம் அதுக்கப்புறம் புக் நேமோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன எடிஷன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் தான் உங்களுக்கு வந்து தேவையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் வரும்.
ஸோ மார்க்ல மைக்ரோபாலஜி புக் வேணும்னா இந்த புக்கை தான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதையும் விட இசட் லைப்ரரி எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நான் என்னோட பிஜி டைம்ஸ்ல எல்லா புக்ஸுமே நான் வந்து இசட் லைப்ரரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து செலக்டடா 2 டெக்ஸ்ட் புக் கொடுத்து அது வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல படிக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் வந்து புக்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சு எனக்கு வந்து கலர்ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஜெனடிக்ஸ்லாம் வந்து நிறைய குரோமோசோம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய ஜீன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா ரவுண்டா நிறைய கலர்ஸ் வந்து மல்டி கலர்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி வந்து பிடிஎஃப் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துலயும் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கண்டிப்பா கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜுக்கு நான் என்ன எனக்கு சரியா படுதோ ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கன்வே பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.